ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை அறிந்து கொண்டு அதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் யாவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பார்த்து அதற்காக ஜெபிக்க போகிறோம். உலகம் முழுவதும் சந்திக்கும் பிரச்சனைதான் வெயிலின் தாக்கம். பருவகால மாற்றங்களால் ஏற்படும் வெயிலின் தாக்கத்தால் உலக தேசங்களில் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டு வருகிறார்கள் என்று செய்திகள் கூறுகின்றன. இதை குறித்து மேலதிகமான காரியங்களை சகோதரர் ஜேம்ஸ் வர்ணராஜ் அவர்கள் நமக்கு விளக்கி கூறுவாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சி மூலியமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது மதிப்புரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் சிலோகுமார் அவர்கள் தேவன் அவரிடத்தில் பற்பல சமையல் இடைப்பட்டு பேசின தீர்க்கதரிசன வார்த்தையில் வைத்து அதன் அடிப்படையில் நாம் ஜெபித்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு ஐரோப்பா தேசங்களிலே அதிகரித்து வருகிற வெப்பத்தினால் ஏற்படுகிற பயங்கரங்களை குறித்து நாம் பார்த்து அதற்காக இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஐரோப்பாவின் மேற்கு பகுதி நாடுகளிலே கடந்த 20 நாட்கள் மேலாக மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு கொடுமையான வெயில் அதிகரித்து காணப்படுகிறது. அங்குள்ள சில நகரங்களிலே அதிகபட்சமாக 44 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி உள்ளது. விசேஷமாக பிரான்சைஸில் பார்ப்போமானால் கடந்த 10 நாட்களில் வெப்ப அலைக்கு 1000த்துக்கு அதிகமான பேர் உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த கடந்த ஜூன் 21 பிரான்ஸ், ஸ்பெயின் தொடங்கி இந்த கொடூரமான சம்பவங்கள் ஜெர்மனியில், சுவிட்சர்லாந்தில், போலாந்தில், செக் குடியரசில், ஸ்லோவாக்கியா, பிரிட்டன் வரைக்கும் இந்த வெப்பத்தின் தாக்கமானது நீண்டு கொண்டே வருகிறது. 40 டிகிரி செல்சியஸ் சுற்றறிக்கை வயலை தாங்க முடியாமல் மக்கள் தவித்து வருவதாய் அங்கிருந்து ஒரு செய்திகளும் அங்கிருந்து ஒரு ஊடகத்தில் பார்க்கிற நிகழ்ச்சிகளும் அநேகமாய் நம்மை பயமுறுத்துவதாய் இருக்கிறது. இதைவிட கொடுமையான காரியம் என்னவென்றால், இரவு நேரங்களில் கூட 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நீடிப்பதால் மக்கள் தூங்க முடியாமல் சிரமப்படுகிறார்கள். இந்த தீமையானது பயங்கரங்கள் நடந்து கொண்டே வருவதை கடந்த 10-20 நாட்களாக நாம் செய்தித்தாள்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் நாம் அதை பார்த்து வருகிறோம். இந்த வெப்ப அலை ஐரோப்பிய தேசங்களை எவ்வாறு பாதிக்கிறது, இது பாதிக்கிறதுக்கான கால காரணங்கள் என்ன என்று நாம் பார்ப்போமானால், ஜெர்மனி, பிரான்ஸ் நாடுகளில் தார் சாலை ரோடு இருக்கு இல்லைங்களா, தார் ரோடு, அந்த ரோடு வெப்பத்தால் அப்படியே உருகி விழுவதை நம் கண்ணால் பார்த்துருக்கிறோம். அது மாத்திரமல்ல, போக்குவரத்து சிக்னல்கள் பயன்படுத்துகிற விளக்கு, டிராஃபிக் லைட்ஸ் இருக்குல்ல, சிக்னல் லைட்ஸ், அது வெப்பத்தால் வளைந்து அப்படியே முறிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, பேருந்து மற்றும் சரக்கு வாகனங்கள் செல்லும்போது காரோடு இருக்குங்களே அந்த டயரு, அது ஒரு லேயர் அப்படியே கலந்து ஒட்டி கொண்டு வாகனம் செல்ல முடியாது, அப்படியே உருகி ஒழுவதை நாம் பார்த்தபோது ரொம்ப அது ஒரு கடினமான காரியமாக இருந்தது. ஐரோப்பிய நாடுகளில் உங்களுக்கு தெரியும், ட்ராம் ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராம் ட்ரெயின் விடுறாங்கல்ல, அதில் இந்த ட்ராம் ட்ராக்ஸ், அதில் போக்குவரத்தில் பெரிய அளவு அது பாதிக்கப்பட்டுள்ளதாக காணப்படுகிறது. இந்த கடுமையான வெப்பத்தால் ரயில் தண்டவாளங்கள் விரிவடைந்து ட்ராக் பக்லிங்னு சொல்லுவாங்க, அது வளைந்து போகும் அபாயம். அந்த வெயில் நிமித்தமாய் தண்டவாளம் கூட வளைந்து போகிற அளவில் பல நாடுகளில் ரயிலில் வேகம் குறைக்கப்பட்டு சில ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதை நாம் வருகிற செய்தி மூலியமாய் நம்மால் காண முடிகிறது. மக்கள் சாதாரணமாக வெளியே செல்லும்போது காலில் அணிஞ்சிருக்கிறாங்க செருப்பு, அது ரப்பர் செருப்பு அப்படியே உருகி அந்த வெயிலின் தாக்கத்தினால் அப்படியே உருகி போவதை நம்மால் பார்க்க முடிந்தது. இது ரொம்ப ஒரு கொடூரமான காரியமாக இருந்தது. சவுத் பிரான்ஸில், தென்கிழக்கு பிரான்ஸில் வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரில் விளையாடி கொண்ட 2 குழந்தைகள் வெப்பம் தாங்க முடியாமல் அப்படியே மூச்சு திணறி இறந்து போனதை செய்தித்தாளில் பார்க்கும்போது, சமூக வலைத்தளங்களை அதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்தது. மேலும் அந்த பகுதியில் கடுமையான வெப்பம் காரணமாக ஏற்பட்ட உடல்நல குறைவால் 80 வயதுக்கு மேற்பட்ட 3 முதியவர்கள் இறந்து போனதை கேட்டபோது அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த அண்டை நாடுகளில், அண்டை தேசங்களில் ஒரு மினி லாக்டவுன் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாய் சொல்லப்படுகிறது. இந்த வெயிலின் தாக்கத்தை குறைக்க ஹங்கேரி போன்ற சில நாடுகளில் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், அரசு ஊழியர்கள்
வீட்டிலிருந்தே பணி செய்ய முடியும், ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நிறைய மின்சார தேவைகள் அதிகரித்து காணப்படுகிறது. மக்கள் ஏசி மற்றும் இந்த ஃபேன் யூஸ் பண்ணுறதுல அதிக அளவு பயன்படுத்துறதுனால பல இடங்களில் ஷிஃப்ட் முறையில் கரண்ட் கட் செய்து கொடுக்கிறார்கள். இது பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. இது நடப்பதற்கு காரணம் என்ன என்று பார்ப்போமானால், ஒரு வறண்ட வானிலை மற்றும் அதிக வெப்பம் காரணமாக இந்த நாடுகள் மாத்திரம் ஸ்பெயின், பிரான்ஸ், போலாந்து, இன்னும் பல நாடுகளில் காடுகளில் தீ பரவி வீடுகளையும் பாதித்து அநேக ஜனங்கள் வீட்டை விட்டு வெளியே கடந்து ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஐரோப்பாவின் முக்கிய ஆறுகள் மற்றும் ஏரிகள் நீர் ஓட்டம் வேகமாய் குறைந்து வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுற அபாயம் உருவாகி உள்ளது. இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு பயங்கரத்தை நோக்கி நாம் செல்வதை போல காணப்படுது இல்லையா? இந்த ஐரோப்பிய தேசங்களில் இதுவரை சந்திக்காத அளவுக்கு அதிகரித்து வருகிற அந்த வெப்ப அலையின் காரணம் என்னவா இருக்கும் என்று பார்க்கும்போது, நாம் இதை குறித்து கடந்த சில வாரங்கள் நம்ம பார்த்தோம். எல்லினோ லானினோ என்ற இந்த காரியத்தை நிமித்தமாய் தேசங்களில் வெப்பத்தின் காரணமாக பலமான காரியங்கள், தீமையான காரியம் தேசத்தில் வருவதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு எல்லினோ மாத்திரமல்ல, கிளைமேட் சேஞ்ச், எல்லினோ, ஒமேகா பிளாக், ஹீட் டோம் என்று சொல்லப்படுறது இந்த 4 காரியங்கள் பருவநிலை மாற்றங்கள் இதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த 4 காரியங்கள், கிளைமேட் சேஞ்ச் ஒரு காரணம், எல்லினோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் டோம் என்ற ஒன்று, 4வது ஒமேகா பிளாக் என்று சொல்லப்படுகிறது. ஒமேகா பிளாக் என்றால் என்ன? நம்ம எல்லினோ லானினோ பார்த்தோம். ஒமேகா பிளாக் என்றால் என்ன? ஒமேகா பிளாக் என்பது இரு குளிர் குறைந்த அழுத்த மண்டங்களுக்கு இடையே சிக்கிக்கொண்ட வெப்பமான மற்றும் உயர் அழுத்த பகுதியாகும். கிரேக் எழுத்தான ஒமேகா வடிவில் உருவாகும் இந்த வானிலை மாற்றம் சகாரா பாலைவனங்களில் கடுமையான வெப்ப காற்றை ஐரோப்பியாவை நோக்கி இழுத்து கொண்டு வருகிறது. இது நிமித்தமாய் காற்றிலே ஈரப்பதம் மற்றும் வேகம் இல்லாதனால ஒரே இடத்துல அந்த வெப்பமானது அங்கே தங்கி இருப்பதை போல காணப்படுது. இதனால வெப்பம் தேங்கி அனல் காற்று அடித்து மக்களை மூச்சு திணற வைக்கிறது. இதனால் வெப்பமான மற்றும் அசைவற்ற காற்று குறிப்பிட்ட பகுதி மேல் தங்கிவிடுகிறது. இதுக்கு பேர் தான் ஒமேகா பிளாக் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒமேகா பிளாக் எல்லினோ லானினோ போன்று தீவிரமாகலாம். இது தீவிரமானால் இன்னும் அதிகமான பாதிப்புகளை தேசங்களிலே ஏற்படுத்தும். அடுத்த ஒரு நாட்கள் ஐரோப்பிய நாடுகளை வாட்டி வதைக்கிற இந்த வெயிலின் தாக்கமானது கிழக்கு பகுதி நாடுகள் பரவி வெப்பத்தின் தாக்கத்தை அதிகரிக்க வைக்கும் என்று வானிலை வல்லுநர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சரி, இப்படி நடப்பதனால அடுத்து இது என்ன நடக்கும்? எல்லினோ லானினோ பார்த்தோம், ஒமேகா பிளாக் பற்றி நம்ம என்னன்னு பார்த்தோம். இதனால அடுத்து என்ன நடக்கும்னு பார்ப்போமானால், உலக வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கிற எச்சரிக்கையில் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுத்தும் இயற்கை சீற்றங்கள் வெப்ப அலைகளிலே முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதனால் சுகாதாரம், விவசாயம், உள்கட்டமைப்பு, தொழிலாளர், உற்பத்தி திறன் எல்லாம் வந்து ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளே இது ஜனங்களை கொண்டு வரும், தேசங்களை கொண்டு வரும். எல்லினோ தாக்கத்தினால நிகழாண்டில் இப்போ நடந்து கொண்ட ஆண்டில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உட்பட 27 மாநிலங்களில் உள்ள 226 மாவட்டங்களில் மழை அளவு குறைந்து வறட்சி ஏற்படக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லினோ தாக்கத்தினால நிகழாண்டில் இப்போ நடக்கிற இந்த ஆண்டில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உட்பட 27 மாநிலங்கள், 27 ஸ்டேட்ஸ், அது மாத்திரம் இல்லாமல் 226 மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் மழை அளவு குறைந்து வறட்சி ஏற்படும் என்று வானிலை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் இது நிமித்தம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அரியலூர், தர்மபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர் ஆகிய 12 மாவட்டங்கள் இந்த எல்லினோ தாக்கத்தால் பாதிக்கப்படும் என்று வானிலை வல்லுநர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்கணும். ஒருவேளை இந்த தாக்கம் ஏற்பட்டுமானால் எங்கெல்லாம் பாதிப்பு வரும்? ஏதோ வெளிநாடுகளில் மாத்திரமல்ல, இந்த 226 மாவட்டங்கள் மாத்திரமல்ல, 27 மாநிலங்கள் மாத்திரமல்ல, இப்போ நம்ம சொல்லப்பட்ட தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் மாத்திரமல்ல, இதில் அதிகமாய் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, பசிபிக் கடலில் தீவிரமடைந்து வருகிற இந்த எல்லினோ காலநிலை மாற்றத்தால் இந்தியாவின் பருவமழையானது பாதிப்பு அடைந்து
தீவன கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி பால் உற்பத்தியை குறைத்துவிடும். அப்படி வருமானால் ஒரு வாரங்களில் பால் விலை இன்னும் அதிகரிக்க உயர வாய்ப்புகள் உண்டு. இந்த விலைவாசி உயர்வு பால் நின்று விடாமல் பருப்பு, காய்கறி மற்றும் சமையல் எண்ணெய் என ஒட்டுமொத்த மளிகை பொருள் விலையும் உயர்த்தக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுவதாய் அங்கே இருக்கிற நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த விளைவுகளால் தேசங்களில் பொருளாதாரம் மற்றும் ஜனங்கள் வாழ்வாதாரம் கடுமையாய் பாதிக்கப்படும். இந்த ஒவ்வொரு குறிப்பையும் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, பால் உற்பத்தியால் பாதிக்கப்படுவாங்க, பொருளாதாரம் பாதிக்கப்படும், ஜனோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஒட்டுமொத்தமாக தேசத்துடைய பொருளாதாரமே ஒரு ஸ்தம்பிக்கிற நிலைக்கு வந்துவிடும் என்பதாய் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இதற்காய் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த வெப்பத்தின் பாதிப்பிலிருந்து மருத்துவமோ விஞ்ஞானமோ அல்லது அரசாங்கமோ நம்மை பாதுகாக்கவே முடியாது. ஒரு மெடிசன் அது நம்ம பாதுகாக்க முடியாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, கொரோனா காலத்தில் நம்ம நிறையா டோஸ்லாம் போட்டோம்ல, பூஸ்டர் வரைக்கும் நம்ம போட்டோம். ஆனால் அது எது நம்மளை காப்பாற்றலை. அரசாங்கமோ சயின்டிஸ்ட் நம்மளை காப்பாற்ற முடியாது, விஞ்ஞானம் காப்பாற்ற முடியாது, மெடிசன் நம்மளை காப்பாற்ற முடியாது. எது நம்மை பாதுகாக்கும் அப்படின்னா கர்த்தருடைய கரங்களை பாதுகாக்கும். எப்படி பாதுகாக்கும் என்றால் தன்னலமற்ற நம்முடைய ஜெபங்களே இந்த கடைசி கால தீமையிலிருந்து தப்பித்து கொள்ள வழிவகை செய்யும். அதான் வேதம் சொல்லுது. வேதத்தின் அடிப்படையில் இந்த வெப்பநிலை குறித்து நாம் பார்ப்போமானால் இதை குறித்து கர்த்தர் ஏதாவது வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாரா, இதை குறித்து கர்த்தர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா என்று நாம் பார்ப்போமானால் இதை குறித்து மதிப்புடைய தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் அவர்கள் காத்திருந்த ஒரு உபவாச கூடுகையிலே வெளிப்படுத்தின காரியம் உரைக்கப்பட்ட நாள் 19/12/2011. இதோ தீவினியானது தீவிரித்து வருகிறது, தண்ணீர் தன் நிலத்தில் ஏகோபித்து பெருகிறதினாலும் அக்கினி அவிப்பார் இல்லாமல் பற்றுவதனாலும் பூமியில் நிலத்தட்டுகள் இடம்பெறினாலும் அவை ஒன்றோடு போதி கொள்ளினாலும் பாறையாய் படர்ந்த உரைப்பனி நிலையிலிருந்து அசைந்து அவை உருகி போகிறனாலும் பூவின் பருவ காலம் உக்கரம் அடையும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். இது நிமித்தம் என்ன நடக்கும் அப்படின்னா சமுத்திரத்தில் ஆழங்களில் ஓடுகிற நீரோட்டங்களில் மாறுதல் உண்டாகும். அது நிமித்தமாக தான் இந்த எல்னினோ நாளினோ போன்ற காரியங்கள் பூமி நிலப்பகுதி மேலே சீதோஷ்ண மாறுதலாய் கொண்டு வந்து அந்த மாற்றங்கள் பூமி நிலப்பகுதி மேலே அபரிதமான குளிர் மற்றும் அபரிதமான வெள்ளம், அபரிதமான வெப்பம், வறட்சி போன்றவற்றை கொண்டு வருது என்று கர்த்தர் எச்சரித்திருக்கிறார். சரி, இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிற காரியங்கள் இப்படி ஒரு தீமையிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது? வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய கோபாக்கினை கலசத்தை தன் கையில் பிடித்திருக்கிற 7 தூதர்கள் அவர்களை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் 16:8-9 போடப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் படிக்கிறேன், கேளுங்க. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தைக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தைக்கப்பட்டு இந்த வாதிலை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மையப்படுத்த மனம் திரும்பவில்லை. இந்த தீமை தேசத்தில் வருகிறது. ஐயோ, இவ்வளோ தீமை பார்க்குறோம். ரோட்டில் போய் கொண்டிருக்க அந்த கார் அப்படியே தார் உருகிறது. நிற்கிற 2 வயது பிள்ளைகள் நடுவில் அந்த உஷ்ணம் தாங்க முடியாது மரித்து போகிறாங்க. 80 வயதாகவும் மரித்து போகிறாங்க. சீதோஷ்ண நிமித்தமாக பெரிய வறட்சி, அங்கே வெயிலின் தாக்கத்தில் அநேக மரணங்கள், சீதோஷ்ணில் பெரிய மாற்றம் நடைபெறுது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தேவனுடைய ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் கர்த்தரை முறுமுறுக்கிற ஜனங்கள், ஐயோ இப்படி ஆயிடுச்சு. ஏன் ஆனது? தேசத்தில் தீமைகள், தேசத்தில் தேவன் விரும்பாத அருவருப்புகள், தேசத்தில் ரத்த சிந்தல் அதிகமாக இருக்கிறபடினால, தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கின தேசத்தில் வருவதனால தேவனாய கர்த்தர் தன்னுடைய தூதலை அனுப்பி இந்த தீமையிலே தேசத்தில் கட்டொழுக்க முடியாத காரியம் நடைபெறனால தான் இந்த தீமை நடந்தது என்று இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 16:8-9 சொல்கிறது. இந்த எலினோ மாற்றத்தினால உலகில் பெரிய அளவு கடுமையான பாதிப்புகள் உண்டாகும். இனி நடைபெற்றிருக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது தெளிவாக ஒரு காரணம் நமக்கு ஒன்று வருகிறது. சில ஆபத்துகள் வேதத்தில் கூறப்பட்டாலும் அதில் நாம் தப்பித்துக் கொள்கிற வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுத்தாலும் ஒரு கோபாக்கினை தேசத்து மேலே கட்டவிழ்க்கப்படும் போது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு, தன் பிள்ளைகள் ஒரு காரியம் சொல்கிறார். லூக்கா 20:36 சொல்கிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமார் முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த வார்த்தையின்படி ஒருவேளை தீமை தேசத்தில் வரலாம், தேசத்தில் மரணங்கள் வரலாம், உஷ்ணத்தினால, நெருப்பினால, அக்னினால, பல விதமான தீமைகள் தேசத்தில் வரலாம். ஆனாலும்
கர்த்தரை நோக்கி பார்த்து விழித்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த எல்லா தீமைக்கும் நாம் தப்பிக்கப்படுவோம். ஆமென். இப்போது நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட தேசத்தில் தீமையில் வந்து விடாதபடிக்கு ஐரோப்பிய தேசங்கள் அதிகரித்திருந்த வெப்பத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தரை கொடுத்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பயங்கரத்தினால ஜீவன்கள் அழிந்து போகாதபடிக்கு நிறைய வெளிநாடுகளில், விசேஷமாக ஐரோப்பா தேசங்களில் நம்ம குடும்பத்தார் இருக்கலாம், நம்ம பிள்ளைகள் படிக்கலாம், பலர் வேலை செய்யலாம். இவங்க அந்த இடத்துல வாழ்வாதாரங்கள் இருக்கும். இவங்களை தேவனுடைய ஒப்பு கொடுத்து குடும்பங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள், அநேக தமிழ் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை போகிறது இல்லவா, நிறைய கர்த்தருடைய ஜனங்கள் கடைசியாக எழுப்பில் கர்த்தர் பல தேசங்களில் கர்த்தருடைய ஜனங்களை வைத்திருக்கிறார். அந்த ஜனங்கள்லாம் காக்கப்படும்படியாக கர்த்தர்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த சேதங்களும் அணுகாதபடி கர்த்தர் அவர்களின் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இரண்டாவது காரியம், வருகிற நாட்களில் இந்த எலினோ போன்ற கால மாற்றங்களால் நம்முடைய இந்திய தேசத்திலும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் பொருட்சேதங்களோ மரணங்களோ நேரிடாதபடிக்கு கர்த்தருடைய தூதர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக ஏழை எளிய ஜனங்கள் மீது கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரணும். யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் தெருவோரங்களில் வசித்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் தெருக்களில் படுத்து கொண்டிருக்கிறாங்க. அன்றாடம் நாம் இன்றைக்கி ஒரு பல இடங்களில் பார்க்குறோம். ஐரோப்பிய தேசங்களில் ஏசியில் போய் ஏசி வாங்க போகிறாங்க, முண்டி எடுத்துக்கிட்டு வாங்குறாங்க. வெளியில் இருக்கிற தெருவில் இருக்கிற ஜனங்கள் எங்கே போவாங்க? அந்த தாரில் தான் படுத்திருக்கிறாங்க, அந்த ரோட்டோரமாக படுத்திருக்காங்க. அவங்களை யார் பாதுகாப்பா? கர்த்தருடைய பாதுகாப்பு கரம் மேல் கடந்து வரணும். இப்படிப்பட்ட அழிவுகள் இந்த தேசத்து மேல் ஜனங்கள் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படியாக அரசாங்கம் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்படியாக நம்ம பொழுது ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது காரியம், கர்த்தர் நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளவும், தேவன் காட்டுற வழியை கை கொள்ளும், இவரிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் நம் கரங்களை ஒப்புக் கொடுக்கும். வேதத்தை தியானித்து விழிப்போடு ஜபத்தில் தரித்திருந்து கர்த்தர்கள் நம்மை காத்து கொள்ளும்படியாய் ஒவ்வொரு போட்டு ஜெபிக்க. இந்த தீமை அணுகாதபடிக்கு இந்த வெயில் உஷ்ணத்தினால இந்த கடுமையான அக்னி எந்த இடத்துலையும் ஜனங்களை பற்றி பிடித்து விடாதபடிக்கு அவள் எல்லாரும் கர்த்தர்களை போட்டு ஜெபிக்கணும். வாங்க நாம் ஜெபிப்போம். அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். பெருகி வருகிற இந்த வெப்ப அலையின் நிமித்தமாக, வெப்பத்து நிமித்தமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறதுன்றது பற்றியும், கர்த்தர் அதை குறித்து என்ன பேசியிருக்கிறாங்க, நாம் அதற்காக என்ன செய்யணும் அப்படின்ற பல காரியங்களை குறித்து நம்ம அறிந்து கொண்டோம். இப்பொழுதும் நம்ம இதற்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெப்பத்தின் நிமித்தமாக ஏற்படுகிற பாதிப்புகளை நாங்கள் இந்த நாட்களிலே அறிகிறோம். ஆண்டவரே, ஐரோப்பிய தேசங்களில் ஏற்படுகிற பாதிப்புகளை நாங்கள் செய்தித்தாள்களில் படிக்கிறோம். அநேக இடங்களில் அதை கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இது நிமித்தம் ஆண்டவரே அநேக ஜனங்கள் தங்களுடைய ஜீவன்களை கூட இழந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த பாதிப்பு பெருகாதபடிக்கு தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஐரோப்பிய தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆளுகையும் அந்த தேசங்களில் கடந்து வருவதாக. ஆண்டவரே, அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேல கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இப்பொழுது இறங்கட்டும். ஆண்டவரே, இது நிமித்தமாக பாதிக்கப்படுகிற சிறு குழந்தைகள், வயதானவர்கள் ஆண்டவருடைய தங்கள் ஜீவன்களை இழந்து போகிற அளவுக்கு இந்த பாதிப்பு அங்கே பெருகி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, வெளியே போக முடியாத சூழ்நிலை ஆண்டவரே அநேக இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது, அநேக தேசங்களில் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இவைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மீது கடந்து வரட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரட்டும். அவருடைய ஜீவன்கள் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க பாதுகாத்துக் கொள்ளாவிட்டா ஆண்டவரே வேறு ஒருவராலும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இப்பொழுது அந்த தேசங்கள் மேல இருக்கிற எல்லா ஜனங்கள் மேல கடந்து வருவதாக. அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய செட்டைகளின் மறைவில வைத்து ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேலும் பாதிப்புகள் பெருகாதபடிக்கு ஆண்டவரே, ஜீவன்கள் பறிக்கப்படாதபடிக்கு தேவ கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வேலையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஐரோப்பிய தேசத்தில் ஆண்டவர் நிலை வருகிற ஆண்டவரே, அந்த வெப்பத்தினால் ஆண்டவரே இவ்வளோ ஜனங்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, கர்த்தரை பாதுகாக்கிற கரம் ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தில் ஒவ்வொரு ஜனத்தின் மீது கடந்து வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, இவ்வளோ சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்த வெப்பத்தினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கர்த்தாவே இந்த தீமையிலிருந்து கர்த்தனை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த வெப்பத்தின் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா தகப்பன் யார் ஒருவருக்கும் ஆண்டவரே எந்த ஒரு உயிர் சேதங்களும் ஆண்டவரே யார் ஒரு ஜீவன்களும்
பறிபோகாதபடி ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அங்கே வசிக்கிற ஒரு குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்போ ஒரு உறவினர்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு நண்பர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தனாகிய தேவனே அப்பா, இந்த தீமைகள் இருந்த ஆண்டவரே ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, யார் ஒருவருக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனே எந்த ஒரு அப்பா தீமை ஆண்டவரே அப்போ ஜீவன்கள் பறிபோகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாக்கிற வேலை ஆண்டவரே கடந்து வர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலக தேசங்களில் அநேக தேசங்கள் இந்த வெப்பத்து நிமித்தமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பாதிப்பானது இந்திய தேசத்திலே கடந்து வராதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் மேல கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரட்டும். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டின் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெருகி வருகிற இந்த வெப்ப அலையின் நிமித்தமாக ஆண்டவரே இந்த பாதிப்பானது எங்களுடைய தேசத்தை தொடாத கர்த்தராகிய தேவனீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எத்தனையோ ஜனங்கள் உண்டு ஆண்டவரே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த பாதிப்பு உள்ளே கடந்து வருமானால் ஆண்டவரே யார் ஆண்டவரே எங்களை பாதுகாக்க முடியும்? ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பாதிப்பு எங்களுடைய தேசத்திற்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லா அரசாங்க அதிகாரிகள் ஆண்டவரே அரசியல் தலைவர்கள் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆண்டவரை துரிதமாக முன்பாகவே எடுக்க கர்த்தர் தாமே உம்முடைய ஞானத்தினால நீர் அவர்களை நிரப்புவீர். இந்த பாதிப்பு உலகம் எங்கும் வரும்போது எங்களுடைய தேசத்தை தொடாதபடிக்கு அதற்கு ஏற்றாற் போல செயல்பட அதற்கு ஏற்ற எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள கர்த்தர் தாமே ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய தேசம் பாதுகாக்கப்படணும், உடைய பட்டணம் பாதுகாக்கப்படணும், ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். இந்த உயிரிழப்புகள் எங்களுடைய தேசத்துக்குள்ளே கடந்து வராதபடி ஆண்டவரே சிறு குழந்தைகள் வயதானவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம்பா. கர்த்தருடைய ஆளுகை எங்களுடைய தேசத்தின் மேல கடந்து வரட்டும். ஆண்டவரே, சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கர்த்தர் தாமே நீர் கிருபை செய்வீராகன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இணைந்திருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சுவாமி. ஏசப்பா, இந்த வேலையிலே ஆண்டவரே ஏசப்பா இந்த பூமியில ஏசப்பா ஒரு வெப்ப அலை ஏசப்பா அநேக தேசங்கள்ல சேதப்படுத்திட்டு வருகிற காரியங்கள் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, செய்தி வழியெல்லாம் நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, எங்கள் தேசத்தை இந்த வேலை நாங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீரே எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லைன்னு ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ண தேவன் அல்லவா ஆண்டவரே. உருவாக்குன கர்த்தர் நீர் அல்லவா தகப்பனே. ஏசப்பா, எங்க தேசத்தை உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, பல கோடி ஜனங்கள் உள்ள என் தேசத்தை ஆண்டவரே உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீர் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படி ஆய் தகப்பனே உங்க கரங்களை நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த தீமையானது எங்க தேசத்துக்குள்ள வராதபடிக்கோ ஏசப்பா எங்க ஜனங்களை தொடாதபடிக்கோ தேவனாய் கர்த்தாவே நீர் எங்க தேசத்தை தப்பு வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனியும் நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்பு வைப்பேன் என்று கர்த்தாவே நீர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அல்லவா ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க தேசத்தை ஆண்டவரே இந்த தீமையிலிருந்து நீரே ஏசப்பா தப்பு வைக்கும்படியாய் ஆண்டவரே உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தேசத்தை ஆளுகிறவர்கள் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து ஏசப்பா ஜனங்களை தப்பு வைக்கக்கூடிய வழிகளை ஏசப்பா அவங்களுக்கு ஆலோசனை தந்து ஆண்டவரே ஏசப்பா எங்க தேசத்தை நீ ரட்சிக்கும்படியாய் உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கடைசி கால ஆபத்துக்கள் ஒவ்வொரு தேசங்களிலும் பெருகும்போது ஆண்டவரே அதற்காக திறப்பிலிருந்து ஜெபிக்கிற ஜனங்களாய் கர்த்தராகிய தேவனீர் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் பெருக்கவும் ஆண்டவரே ஜெபிக்கிற ஜனங்கள் எழுப்பப்படவும் கர்த்தர் கிருபை தாங்க. இதற்காக பாரப்படுகிற ஜனங்கள் எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பாதத்தில் இதற்காக ஜெபிக்க கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பாரத்தினால நிரப்புங்க. அநேக ஜனங்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க, அநேகருடைய ஜீவன்கள் பறிக்கப்படுகிறது. இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி ஆண்டவரே இது கர்த்தருடைய பாதம் மாத்திரமே. கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் அண்டிக் கொள்வது மாத்திரமே ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களில் அங்க ஜெபத்திலே பெருகவும் ஆண்டவரே இந்த காரியங்களுக்காக உத்தரவாதம் பண்ணவும் ஆண்டவரே வேதத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை கவனித்து பார்த்து ஆண்டவரே அதன்படி செய்யவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்ப கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. உம்முடைய பாதத்தை நாங்கள்
நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டால் எங்களை யாரும் பாதுகாக்க முடியாது. உம்மை விட்டால் ஆண்டவரே எங்களுக்கு யாரும் கிடையாது ஆண்டவரே. கர்த்தர் தான் எங்களை நடத்த முடியும். கர்த்தருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு வெளிச்சம். நீங்க சொல்லியிருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கவனித்து பார்த்து அதற்கு தப்பித்துக் கொள்ளுகிற போக்கை நீர்தான் உண்டாக்குகிறவர் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை நாங்கள் பற்றி பிடிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீமைகள் எங்களை தொடாதபடி, எங்களுடைய குடும்பத்தை தொடாதபடி, உடைய தேசத்தை தொடாதபடி தேவ கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவனீர் எங்களை வழி நடத்துங்க, நீர் எங்களை வழிகாட்டுங்க. இந்த எல்லா காரியங்களுக்கும், இந்த எல்லா ஆபத்துகளுக்கும் தப்பி நாங்கள் நிற்கும்படியான போக்கை கர்த்தர் தாமே எங்களுக்கு காண்பீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். மத்தியில் இணைந்திருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, உம்முடைய வல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இயேசுப்பா. இந்த எல் நீனோ நிமித்தமாக இயேசுப்பா தேசங்கள் தோறும் ஆண்டவரே தீமைகள் பரவி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா, அவங்க வல்ல கரம் இப்பொழுதே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற இயேசுப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, தேசத்துல தீமைகள் பெருகி வருகிற வேளையில இதற்காக பாரப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே, துறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜனங்கள் கர்த்தரை எழுப்பி தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வல்ல கரம் இப்பொழுதே கடந்து வருவதாக. அப்பா, நாங்கள் யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? இதோ உம்முடைய கரத்துல இரக்கம் உண்டல்லவா ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா, உங்க வல்ல கரம் இப்பொழுதே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இதற்காக பாரப்படுகிற ஜனங்கள், திறப்பிலே நிற்கிற ஜனங்களை நீர் எழுப்பி தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இதோ இந்த கடைசி கால ஆபத்துகள் ஆண்டவரே எங்கள் தேசங்களை சுற்றி வருகிற வேளையில ஆண்டவரே அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை நீரே எங்களுக்கு காண்பிக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் பிடித்து கெஞ்சி கதறி கேட்கிற ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, இந்த தீமைகள் எங்க தேசத்தை தொடாதபடிக்கு ஆண்டவரே இயேசுப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி கால தீமைகள் இதோ எங்கள் தேசத்துல வருகிற வேளையில இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை கர்த்தரே எங்களுக்கு காண்பிங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வல்ல கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே உம்முடைய வல்ல கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபவிலை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிற காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, அநேக காரியங்களை அறிந்து கொண்டு அதற்காக நாம ஜெபிச்சோம். நீங்களும் உங்க தனி ஜெபங்கள்ல இதற்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவ நண்பர்களிடம் இதை குறித்து பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.